நம்ம வாணியர் வீதி, காத்தாஞ்சேட்டி சந்து, உப்பார வீதி, இது பூரா வாணியர் சமூகத்துக்கு சேர்ந்த மக்கள் குடியிருக்கிற இடம். இந்த இடத்துல வந்து எங்கள் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து கோதண்டராமசாமி கோயில், அதுக்குண்டான கல்யாண மண்டபம், அதுகளுக்குண்டான வீடுக, சொத்து பத்து எல்லாம் இதுக்குன்னு சேர்த்து கொடுத்துட்டு போனாங்க. பலமுறை HRNCக்கும் காப்பி அனுப்பியிருக்காங்க. ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 ஆச்சுங்க. இது வரைக்கும் அவங்க யாரும் எந்த ஒரு ஸ்டெப், ஹைகோர்ட் ஆர்டர் ஆகிருக்குங்க. அந்த ஆர்டரையும் கூட அவங்க மதிக்க இந்த பினாமியாக செயல்படுறவங்க தான் இப்போ இந்த சொத்தை முழுக்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு தான் நாங்கள் போக வேண்டியது. சமூக மக்கள் எல்லாருமே பல முறை போயிட்டாங்க. பட் அவங்க எல்லாமே நாங்கள் வந்து விடாமல் தகராறு பண்ணி ஒவ்வொரு முறையும் ரகலை பண்ணிட்டு வந்து பெட்ரோல் கேனோட வந்து வெளியே அறநிலையக்காரங்க தான் போன தடவை வரும்போது எதிர்பார்ட்டி வந்து ரொம்ப எதிர்பார்ட்டிக்கு வந்து ரொம்ப தகராறு பண்ணாங்கிறதுனால எங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் வருவான்ட்டாங்க. அடிதடிக்கு இறங்கிட்டாங்க. நாங்களும் கொடுத்துருக்கோங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சொன்னால் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு இப்போ நேற்று ஸ்டேஷனுக்கு போயிருந்தாங்க. நேற்று வேட்டையாள் ரோடு ஸ்டேஷனுக்கு போய் உங்களுக்கு தகவல் வரீங்களா? நான் இங்கே ஒரு 10 பேர் மீடியாவில் வந்துருக்காங்க. அதை வீட்டுக்கு யார் பேசுகிறீங்களோ பலமுறை HRNCக்கும் காப்பி அனுப்பியிருக்காங்க ஹைகோர்ட்லேருந்துங்க. நாங்கள் பலமுறை HRNCயில் கேட்கும்போது இன்றைக்கி நாளைக்குன்னு தவணை சொன்னாங்க. கடைசியாக நேற்று வந்து இன்றைக்கி வர்றேன், ஒரு 11 மணிக்கு வர்றேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 ஆச்சுங்க. இது வரைக்கும் அவங்க யாரும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லைங்க. நம்ம சமூக மக்கள் பல முறை போய் கோரிக்கை வச்சாலும் அவங்க தட்டி கழிக்கிறதுலேயே ஒரு இதாக இருக்காங்க. இதுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் ஆகிருக்குங்க. அந்த ஆர்டரையும் கூட அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை போயிட்டுருக்கு. இதுக்கு நீங்கள் பத்திரிகையாளர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு தகுந்த ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமாய் வாணிய சமூக மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சரி சார், அதாவது 30 ஆண்டு காலமாக வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், இது பழைய நிர்வாகி பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், மிஸ்டர் ரவீந்திரன்கிற ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாருங்க. அவர் வந்து எந்த இதுலேயுமே ஆக்டிவிட்டிலையும் பங்கெடுக்கிறதுல கலந்துக்கல. அவர் பினாமியாக ஒரு 2 பேர்த்த வச்சுட்டு தான் இந்த நிர்வாகத்தை நடத்திட்டு வர்றாங்க. அவங்க வந்து முறையாக எந்த ரெக்கார்ட்லேயும் பதிவு ஆகலைங்க. அவங்க இந்த பினாமியாக செயல்படுறவங்க தான் இப்போ இந்த சொத்தை முழுக்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து பல முறை நாங்கள் சொன்னாலும் HRNC அவங்களும் ஒரு கூட்டு சேர்ந்துட்டு ரொம்ப தவறான முறையில் இது நடந்துகிட்டு இருக்குங்க. ஹைகோர்ட்லேருந்து டைரக்ஷன் வந்துமே வந்து அவங்க ஒரு முறையான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு தகுந்த நடவடிக்கை இல்லையா, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு தான் நாங்கள் போக வேண்டியது இருக்குங்க. அடுத்து வந்து அதுதான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க, இவங்க செய்யலைன்னா திருப்பி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு தான் நாங்கள் போகிற சூழ்நிலைக்கு அவங்க தள்ளுறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, HRNC பல முறை நீங்கள் போய் சொல்லிக்கிறீங்க. அப்போ HRNC வந்து கைவிட்டு வாங்கிட்டு வந்து உதவி பற்றினா பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்குறோம். அது அவங்களுக்கு ஆதரவாக தான். ஆனால் அவங்கள்ட்ட எந்த ரெக்கார்டுமே இல்லை, முறையான எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. கேட்குறது என்னன்னா, அவங்களுக்கு ரெக்கார்டில் இல்லை இருந்தாலும் அவங்க வந்து HRNCயில் பல முறை போய் பார்க்குறீங்க, நீங்களும் பார்க்குறீங்க. ஆனால் அவங்க வந்து எல்லாம் கைவிட்டு வாங்கிட்டு உதவி பற்றினா அதில் அந்த மாதிரி தான் தெரியுதுங்க. ஏன்னா அவங்க 1 லட்சம் நடக்கிறத பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடவும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஆதாயம் இருக்கிறதுனால அவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தோணுதுங்க. சமூக மக்கள் எல்லாருமே பல முறை போயிட்டாங்க. பட் அவங்க எல்லாமே நியாயம்னு தெரியுதுங்க. இருந்தாலுமே வந்து அவங்க HRNCலேருந்து ஒரு நியாயமான கோரிக்கைக்கு வந்து அவங்க இன்றைக்கி வரைக்கும் ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம வாணியர் வீதி, காத்தாஞ்சேட்டி சந்து, உப்பார வீதி, இது பூரா வாணியர் சமூகத்துக்கு சேர்ந்த மக்கள் குடியிருக்கிற இடம். இந்த இடத்துல வந்து எங்கள் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து கோதண்டராமசாமி கோயில், அதுக்குண்டான கல்யாண மண்டபம், அதுகளுக்குண்டான வீடுக, சொத்து பத்து எல்லாம் இதுக்குன்னு சேர்த்து கொடுத்துட்டு போனாங்க. சிறப்பான முறையில் பெரியவங்களாம் இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருந்து எல்லா விசேஷங்களும் நடக்கும். நம்ம கோயிலிருந்து தான் சீர்தட்டு கோணியம்களுக்கு கொண்டு போய் அங்கே வந்து தேர் திருவிழா நடக்கிற அளவுக்கு இந்த நம்ம பாரம்பரியம் எங்கள் கோயிலுக்கு உண்டாங்க. அப்படிப்பட்ட கோயிலில் இப்போ நிர்வாகம் ரொம்ப சீர்குலைஞ்சு போய் இப்போது அவங்க தான் வந்து எங்கள் பாட்டன் சொத்து தாத்தன் சொத்துங்கிற மாதிரி எல்லாத்தையும் மிரட்டிட்டு அதிகாரிக துணையோடு ஆட்டம் போட்டுட்ருக்குறாங்க. கடந்த முறையும் ஒரு ஆர்டர் வந்தது. அந்த ஆர்டரை அவங்க மதிக்காமல் இங்கே வந்து எல்லாத்துக்கிட்டையும் தகராறு பண்ணிவிட்டு பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் தகராறு பண்ணி நடத்திட்டாங்க. அவங்க வந்து எங்கள் சமூகத்தை யாரையுமே சேர்த்தக்கூடாது, அவங்க மட்டும் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து நிர்வாகம் பண்ணணும், பூஜை பண்ணணும்
அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட கொள்கையாக இருக்குது. வேறு எதுவுமே பண்ணுறதில்லைங்க. வீடு கோயிலோட இடங்கள்லாம் வாடகை கொடுத்துருக்குறாங்க. அது என்ன ஏதுங்கிறது தெரியாது. வாடகைதாரர்கிட்ட வாடகை வாங்குறதில்ல, அட்வான்ஸ் கொடுத்தவங்களுக்கு திருப்பி தர்றதில்லைங்க. இப்படி நிறையா பிரச்சனைகள் இங்கே ஓடிட்டு இருக்குது. இந்த நிர்வாகத்தை மாற்றணுங்கிறதுக்கு தான் எங்கள் சமூகத்துக்காரங்கள்லாம் சேர்ந்து தான் நாங்கள் வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோங்க. அதையும் அவங்க வந்து விடாமல் தகராறு பண்ணி ஒவ்வொரு முறையும் ரகலை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. போன தடவை இது மாதிரி நீங்கள் ஒன்று சேரும்போது அவங்க தரப்பில் வந்து கொஞ்சம் பேர் வந்து அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரகலை பண்ணாங்க. இந்த வாட்டி அவங்க வரல. யாருமே வரலைங்க, யாருமே வரல. அதான் என்ன இந்த ஆர்டரே ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்து ஆர்டருங்க. அதை வந்து இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்து எல்லாரும் சேர்றதா வந்து அவங்களுக்கு தகவல் தெரியும். தெரியும். எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லாருமே அவங்கெல்லாம் வந்து ஆமாங்க இங்கே வந்திருந்து வந்து பெட்ரோல் கேனோட வந்து வெளியே இன்னைக்கு எதிர்த்தரப்பிலிருந்து இங்கே யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லைங்க. என்ன காரணம்? எதிர்த்தரப்புக்காரங்க வந்து இப்போ கமிஷன் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. இந்த கமிஷனர்கிட்ட வந்து இந்த மாதிரி போலீஸ் ப்ரொடெக்ஷன் தரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து அங்கே இது பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அவங்க தரக்கூடாதுன்னு சொன்னால் கமிஷன் ஆஃபீஸ் போகிறது இல்லைங்க. இப்போ நீங்கள் எல்லாம் வந்து ஆர்டர் காப்பியை ஜென்யூனாக வாங்கி வச்சுருக்கீங்க. ஆவணங்களை சரியாக உங்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆமாங்க. அது சார்பில் வந்து அறநிலையத்துறை சார்ந்தவங்க வந்து உங்களை வந்து இங்கே அறநிலையத்துறைக்காரங்க இப்போ வர மாட்டேங்கிறாங்க. அறநிலையத்துறைக்காரங்க தான் போன தடவை வரும்போது எதிர்பார்ட்டி வந்து ரொம்ப என்ன சொல்றாங்க? இல்லைங்க, எதிர்பார்ட்டிக்கு வந்து ரொம்ப தகராறு பண்ணாங்கங்கிறதுனால எங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் வருவான்ட்டாங்க. அறநிலையத்துறை வந்து என்ன செயல்பாட்டில் இப்போ இருக்குங்க உங்களுக்கு? அவங்களுக்கு ஃபேவராக தான் எல்லாமே செய்கிறாங்க. என்ன காரணம் சொல்றாங்க வர மாட்டேங்கிறாங்க? அதானுங்க போன தடவை வந்து இங்கே தகராறு ஆயிடுச்சு. அதனால வந்து எங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் வருவோம் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறநிலையத்துறை சார்ந்ததாகவும் ஹைகோர்ட் சார்பாகவும் உங்களுக்கு ஆவணங்கள் வந்து சரியா உங்களுக்கு வந்தாச்சுங்க. இப்போ அறநிலையத்துறை அதிகாரிகள் உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து உட்கார வைக்கணும், இங்கே வரணும். ஆமாங்க. அப்போ அது வரல அப்படின்னா நீங்க சம்மந்தப்பட்ட அறநிலையத்துறை அதிகாரி இப்போ யாரையாவது பேசுனீங்களா? எல்லாத்துக்கிட்டையும் பேசியிருக்கிறோங்க. இப்போ அவங்க வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தா நாங்கள் வரோம் அப்படிங்கிறாங்க. அவர் நீங்க கோயிலுக்கு போங்க, பாதுகாப்பு கொடுத்து சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் கமிஷனர் நம்ம உறுப்பினர் அங்க இருக்காரு, பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அவர் அங்க இருந்து பாதுகாப்பு தரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இனி அறநிலையத்துறையில இருந்து வருவாங்களான்னு தெரியாது சார். அந்த உத்தரவு வந்து அந்த அதிகாரிகளுக்கு போகணும், பாஸ் பண்ணாதான் அவங்க வருவாங்க. நான் இப்போ அதிகாரிகளே இங்கே வருவாங்களாண்ணா? அறநிலையத்துறை அதிகாரிகள் ஹலோ அண்ணா, இப்போ நம்ம அதிகாரிகள் இங்கே வராங்களாண்ணா? கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஏசி வந்து கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி கமிஷனர் சொன்னா தான் நாங்கள் வந்து எது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், பாதுகாப்பு அது தெரியலைங்க. காவல்துறை வர்றது வந்து அதிகாரி பாதுகாப்புக்காக. ஆமாம். அப்போ அவங்க அதிகாரி வந்து ஏசி வந்து சொல்லிச்சுன்னா இல்லை, எங்களுக்கும் பாதுகாப்பு வேணுங்க. ஏன்னா அவங்க அடாவடியாக போன தடவை எல்லாம் அடிதடிக்கு இறங்கிட்டாங்க. ரெண்டு தரப்பு பாதுகாப்பு ஏசி வந்து இப்போ நாங்களும் கொடுத்துருக்கோங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கமிஷனர் சொன்னா தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு. இப்போ ஏசி சொல்லியாச்சு சொல்கிறாங்க. நேற்று ஸ்டேஷனுக்கு போயிருந்தாங்க. நேற்று வேத்தியால் ரோடு ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் அம்மாட்ட பேசுவோம். அவங்களும் ஏசி சொன்னா தாங்க நாங்கள் இது பண்ண முடியும். சொல்லியாச்சு. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணால் யார் மெயினாக அந்த அறநிலையத்துறை அதிகாரி அந்த அம்மாட்ட யார் பேசுனீங்களோ அவங்க கூப்பிட்டு பேசி, அம்மா காவல்துறையிலேருந்து அனுமதி வழங்கிட்டு தான் கேள்விப்பட்டோம். போது வந்து வரீங்களா? நான் இங்கே ஒரு 10-20 பேர் இருக்கோம், மீடியாவில் வந்திருக்காங்க, உங்களுக்காக வெயிட்டிங். யார் பேசுறீங்களோ அவங்க பேசிடுங்க. சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் ஆடி 3 துறை அரசாணை பா எண் 34 நாள் 2/2/26 படி கோவை மாவட்டம் கோயம்புத்தூர் தெற்கு வட்டம் உப்பார வீதி அருள்மிகு கோதண்ட ராமசுவாமி திருக்கோயிலுக்கு கீழ்கண்ட 5 நபர்களை பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலர்களாக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது. 1. திரு வி. ஜவஹர் தாப்பே கே. வெள்ளியங்கிரி. 2. திரு என். ரத்னவேல் தாப்பே நடராஜன். 3. திரு ஜே. ராதாகிருஷ்ணன் தாப்பே ஜெயராமன். 4. திரு பி. தாமோதரன் தாப்பே பழனிசாமி. 5. திரு பி. மருதராஜன் தாப்பே பிள்ளையார் செட்டியார். இந்த 5 அறங்காவலர்களுள் முதலாவதாக திரு வி. ஜவஹர் என்பவரை
உறுதிமொழி கூறி பதவியேற்க அழைக்கிறேன். என் பேர் பி மருதராஜன், இவர் ஆடிட்டர் ரத்னவேல். நாங்கள்லாம் வந்து கோயம்புத்தூர் வாணிய சமூக மக்கள்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கோம். இன்றைக்கி இந்த கோயில் வந்து அதாவது சுகாதாரப்பேட்டை பகுதியில் உப்பாரவியில் இருக்கிற கோதண்ட ராமசாமி கோயில் ஒரு 250-300 வருஷம் முன்னாடி இந்த சமூக முன்னோர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த கோயிலுக்குன்னு சொல்லி ஹெச்ஆர்சியில் 1972ஆம் வருஷம் ஸ்கீம் டெம்பிள், அதாவது சமூக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 நபர்களுக்கு குறையாமல் நிர்வாகிகளாக நிர்வகிக்கப்பட வேண்டும்னு ஆர்டர் வாங்கியிருக்காங்க 1972. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஹெச்ஆர்சி கீழே வந்து நிர்வாகம் ஆகிட்டுருக்கு. அது பல இது சமயங்களில் பெரியவங்க வந்து இருந்து பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியாக ஒரு 30 வருஷமாக யாராலையும் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் 4 பேர் இருந்து கோயிலை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து யாரையும் சமூக மக்களை கலந்து ஆலோசிக்கிறதில்லை, எதுவும் கலந்து ஆலோசிக்காமல் அவங்களுக்கு பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் 2019 சட்ட போராட்டம் பண்ணி இன்றைக்கி, அதாவது 2/7/2026 இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஹெச்ஆர்சியில் வந்து இந்த சமூக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 பேரை வந்து அங்கீகாரம் பண்ணி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரில் ஒருத்தரை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. ஆண்டுகளுக்கு ஒருக்க ஆண்டு மகாசபை கூட்டி அதில் வந்து கணக்கு வழக்குகளை கொடுக்கணும். 2வது வந்து புதுசாக நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கணும். எதுவுமே பண்ணுறதில்ல. சொத்துக்களை சரியாக பராமரிக்கவங்களும் கோயிலுக்குள்ள வருமானத்தை வந்து தவறான முறையிலும் பயன்படுத்திட்டு வராங்க. இதை வந்து இது அப்ஜெக்ஷன் பண்ணி தான் நாங்கள் வந்து ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கியிருக்கோம் 5 பேருக்கு நியமிக்கணும்னு. ஹைகோர்ட்டும் வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துருச்சு, எங்களுக்கு 5 பேர்த்தை நியமித்து அதில் ஒருத்தர் தலைவரை தேர்ந்தெடுக்கணுன்ட்டு. அது போன தடவை அது நிகழ்ச்சி நடக்கும் பொழுது இவங்க வந்து ஒரு பெரிய குரூப்பை கூட்டிகிட்டு வந்து ரகலை பண்ணி அதை வந்து நிறுத்தி சமூகத்துக்கு சம்மந்தம் இல்லாத மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரகலை பண்ணி அதை நிறுத்தினாங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் ஹைகோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கோம். அந்த ஹைகோர்ட் டைரக்ஷன் வந்து போலீஸுடைய பாதுகாப்புடன் இந்து அறநிலையத்துறை வந்து இவங்களை நியமிக்கிறத வந்து பண்ணித்தரணும்னு சொல்லி தெளிவாக ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி தான் நாங்கள் இப்போ வந்து கூடியிருக்கோம். வேற ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து அவங்கள வந்து ஏன் வந்து நீங்கள் மீட்டிங் நடத்தல அதை நடத்தணும்னு சொல்லி கேட்கவே இல்லை. கேட்டுகிட்டே தான் இருக்கோம். எவ்ரி டைம் கேட்டுட்டு தான் இருக்கோம். அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. நாங்கள் கோயிலுக்கு நம்ம சமூக மக்கள் வந்தால் அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்ட்டு அவங்கள கோயிலுக்கு வராதபடி அவமானப்படுத்தாங்க சார். கோயிலுக்கு வரவங்களுக்கு சரியான பூஜை செய்யறதில்லை, மரியாதை கொடுக்கறதில்லை. அப்போ அவங்க வந்து அடுத்த தடவை கோயிலுக்கு வர மாட்டாங்க. இப்படியே அவங்க வந்து சமூக மக்களெல்லாம் புறக்கணித்து அவங்க மாத்திரம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. கோவை மாவட்ட வாணிய சமூக மக்களுக்கு பாத்தியப்பட்ட கோவிலுங்க. இதுக்கு வந்து ஹைகோர்ட்லேருந்து ஸ்கீம் டெம்பிள்ங்கிற முறையில் ஒரு தலைவர் செயலர் 5 பேர் தேர்ந்தெடுக்க சொல்லி ஆர்டர் ஆகி வந்திருக்குங்க. நாங்கள் பல முறை ஹெச்ஆர்என்சிக்கும் காப்பி அனுப்பியிருக்காங்க ஹைகோர்ட்லேருந்துங்க. நாங்கள் பல முறை ஹெச்ஆர்என்சியில் கேட்கும்போது இன்றைக்கி நாளைக்குன்னு தவணை சொன்னாங்க. கடைசியாக நேற்று வந்து இன்றைக்கி வர்றேன், ஒரு 11 மணிக்கு வர்றேன்னு சொன்னாங்க. நம்ம இதுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் ஆகிருக்குங்க. அந்த ஆர்டரையும் கூட அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை போயிட்டுருக்கு. இதுக்கு நீங்கள் பத்திரிகையாளர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு தகுந்த ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமாய் வாணிய சமூக மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தெரியும் சார். அதாவது 30 ஆண்டு காலமாக வந்து ஒருத்தர் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் மிஸ்டர் ரவீந்திரன்கிற ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாருங்க. அவர் வந்து எந்த இதுலேயுமே ஆக்டிவிட்டிலையும் பங்கெடுக்கிறதுல கலந்துக்கல. அவர் பினாமியாக ஒரு 2 பேர்த்த வச்சுட்டு தான் இந்த நிர்வாகத்தை நடத்திட்டு வர்றாங்க. அவங்க வந்து முறையாக எந்த ரெக்கார்ட்லையும் பதிவு ஆகலைங்க. அவங்க இந்த பினாமியாக செயல்படுறவங்க தான் இப்போ இந்த சொத்தை முழுக்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து பல முறை நாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம வாணியர் வீதி, காத்தாஞ்சேட்டி சந்து, உப்பார வீதி, இது பூரா வாணியர் சமூகத்துக்கு சேர்ந்த மக்கள் குடியிருக்கிற இடம். இந்த
இடத்துல வந்து எங்கள் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து கோதண்டராமசாமி கோயில், அதுக்கு உண்டான கல்யாண மண்டபம், அதுகளுக்கு உண்டான வீடுக, சொத்து பத்து எல்லாம் இதுக்குன்னு சேர்த்து பிடிச்சிட்டு போனாங்க. சிறப்பான முறையில் பெரியவங்களாம் இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருந்து எல்லா விசேஷங்களும் நடக்கும். நம்ம கோயிலிருந்து தான் சீர்தட்டு கோணியம்களுக்கு கொண்டு போய் ரகலை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. போன தடவை இது மாதிரி நீங்கள் ஒன்று சேரும்போது அவங்க தரப்பில் வந்து கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப ரகலை பண்ணாங்க. இந்த வாட்டி அவங்க வரல. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? யாருமே வரல. அதான் என்ன காரணமாக இருக்கு? ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்து ஆர்டருங்க. அதை வந்து ஆனால் இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்து எல்லாரும் சேர்றதா வந்து அவங்களுக்கு தகவல் தெரியும். தெரியும், எல்லாரும் வந்திருந்தாங்க. சரிங்க. இன்னைக்கு ஆமாங்க, இங்கே வந்துருந்து வந்து பெட்ரோல் கேனோட வந்து இப்போ நீங்கள் சொல்கிற எதிர்த்தரப்பினர்லேருந்து இன்னைக்கு எதிர்த்தரப்பிலிருந்து இங்கே யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லைங்க. என்ன காரணம்? எதிர்த்தரப்புக்காரங்க வந்து இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. சரி. இந்த கமிஷனர்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன், போலீஸ் ப்ரொடெக்ஷன் தரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து அங்கே இது பண்ணிட்டு இல்லை அவங்க தரக்கூடாதுன்னு சொன்னால் கமிஷனர் அது கேட்க போகிறது இல்லைங்க. இப்போ நீங்கள் எல்லாம் வந்து ஆர்டர் காப்பியை ஜென்யூனாக வாங்கி வச்சுருக்கீங்க, ஆவணங்களை சரியாக உங்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆமாங்க. அது சார்பில் வந்து அறநிலையத்துறை சார்ந்தவங்க வந்து உங்களை வந்து இங்கே அறநிலையக்காரங்க தான் போராட வரும்போது எதிர்பார்ட்டி இப்போ வரமாட்டாங்கிறது இப்போ அந்த எதிர்பார்ட்டிக்கு வந்து ரொம்ப தகராறு பண்ணாங்க. இல்லை அறநிலையத்துறை வந்து என்ன செயல்பாட்டில் இப்போ இருக்குங்க? உங்களுக்கு அவங்களுக்கு ஃபேவராக தான் எல்லாமே செய்கிறாங்க. இல்லை அதானுங்க, போன தடவை வந்து இங்கே தகராறு ஆயிடுச்சு. அதனால வந்து எங்களுக்கு போலீஸ் அறநிலையத்துறை அதிகாரி இப்போ யாரையோ கூப்பிட்டு பேசுனீங்களா? எல்லாத்துக்கிட்டையும் பேசி இருக்கிறோங்க. இப்போ அவங்க வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தா நாங்கள் வரோம். வெயிட் பண்ணிருக்காங்க. சரி, எல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணணும்னா சரின்ட்டு இப்போ 2 பேருமே வராங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்துடுவோம். ஓகே, வெரி குட், சூப்பர் சார். சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் ஆடி 3-1 துறை அரசாணை பா எண் 34 நாள் 2/2/26 படி கோவை மாவட்டம் கோயம்புத்தூர் தெற்கு வட்டம் உப்பார வீதி அருள்மிகு கோதண்ட ராமசுவாமி திருக்கோயிலுக்கு கீழ்கண்ட 5 நபர்களை பரம்பரை முறை வழிசாரா அரங்காவலர்களாக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது. 1 திரு வி ஜவஹர் தாப்பே கே வெள்ளியங்கிரி. 2 திரு என் ரத்னவேல் தாப்பே நடராஜன். 3 திரு ஜே ராதாகிருஷ்ணன் தாப்பே ஜெயராமன். 4 திரு பி தாமோதரன் தாப்பே பழனிசாமி. 5 திரு பி மருதராஜன் தாப்பே பிள்ளையார். இந்த 5 அரங்காவலர்கள் முதலாவதாக திரு வி ஜவஹர் என்பவரை உறுதிமொழி கூறி பதவியேற்க அழைக்கிறேன். உறுதிமொழி. கோவை மாவட்டம் கோவை தெற்கு வட்டம் உப்பார வீதி அருள்மிகு கோதண்ட ராமசாமி திருக்கோவிலுக்கு அரங்காவலராக நியமிக்கப்பட்டுள்ள திரு வி ஜவஹர், தகப்பனார் பெயர் திரு வெள்ளிங்கிரி ஆகிய நான் கதவு எண் 38 PNR லேஅவுட் திருச்சி சாலை கோயம்புத்தூர் மாவட்டம் என்ற முகவரியில் வசித்து வருகிறேன். நான் பிறப்பால் இந்து சமூகத்தைச் சேர்ந்தவர் என்றும் இந்து சமயத்தை பின்பற்றி வருகிறேன் என்றும் உறுதி கூறி பதவியேற்கின்றேன். நன்றி. உறுதிமொழி. கோவை மாவட்டம் கோவை தெற்கு வட்டம் உப்பார வீதி அருள்மிகு கோதண்ட ராமசாமி திருக்கோயிலுக்கு அரங்காவலராக நியமிக்கப்பட்டுள்ள என் ரத்தினவேல், தகப்பனார் பேர் திரு நபி நடராஜன் ஆகிய நான் கதவு எண் 82/7 பிளாட் எண் 2D ஸ்ரீவாரி அம்ரித் அபார்ட்மெண்ட் பாஷ்யக்காரர் ரோடு ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர் மாவட்டம் என்ற முகவரியில் வசித்து வருகிறேன். நான் பிறப்பால் இந்து சமயத்தை சார்ந்தவர் என்றும் இந்து சமயத்தை பின்பற்றி வருகிறேன் என்றும் உறுதி கூறி பதவியேற்கிறேன். நன்றி. திரு ஜே ராதாகிருஷ்ணன். கோவை மாவட்டம் கோவை தெற்கு வட்டம் உப்பாரவீதி அருள்மிகு கோதண்ட ராமசாமி திருக்கோயிலுக்கு அரங்காவலராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ஜே ராதாகிருஷ்ணன், தகப்பனார் பெயர் திரு ஜெயராமன் ஆகிய நான் கதவு எண் 16 JP சந்து வாணியர் சந்து ரங்கேகவுடர் வீதி கோயம்புத்தூர் மாவட்டம் என்ற முகவரியில் வசித்து வருகிறேன். நான் பிறப்பால் இந்து சமுதாயத்தை சார்ந்தவர் என்றும் இந்து சமயத்தை பின்பற்றி வருகிறேன் என்றும் உறுதி கூறி பதவியேற்கின்றேன். ஏர்போர்ட்
தாமோதரன். உறுதிமொழி. கோவை மாவட்டம் கோவை தெற்கு உப்பார வீதி அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோயிலுக்கு அரங்காவலராக நியமிக்கப்பட்டுள்ள பி. தாமோதரன் தகப்பனார் பெயர் பழனிசாமி ஆகிய நான் கதவு எண் 4A 4B காத்தாஞ்சேட்டி சென்று சுப்புரார்பேட்டை கோவை மாவட்டம் என்ற ஊரில் வைத்து வருகிறேன். நான் பிறப்பால் இந்து சமயத்தை சார்ந்தவர் என்றும் இந்து சமயத்தை பின்பற்றி வருகிறேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன். கூறி பதவி ஏற்றுக் கொள்கிறேன். உறுதிமொழி. கோவை மாவட்டம் கோவை தெற்கு வட்டம் உப்பார வீதி அருள்மிகு கோதண்ட ராமசாமி திருக்கோயிலுக்கு அரங்காவலராக நியமிக்கப்பட்டுள்ள பி. மருதராஜன் தகப்பனார் பெயர் எம். பிள்ளையார் செட்டியார் ஆகிய நான் கதவு எண் 3/3 ஆரோக்கியசாமி ரோடு கிழக்கு ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர் என்ற முகவரியில் வசித்து வருகிறேன். நான் பிறப்பால் இந்து சமுதாயத்தை சார்ந்தவர் என்றும் இந்து சமயத்தை பின்பற்றி வருகிறேன் என்றும் உறுதி கூறி பதவியேற்கின்றேன். எல்லாரும் முன்னாடி தான் பிரிக்கிறோம். அவங்க போட்டுருக்காங்க, பிரிச்சுக்கலாம். எல்லாரும் பார்த்துக்கிங்க. இப்போ உங்க எல்லார் முன்னாடியும் இப்போ தேர்தல் நடந்தது. இதில் வந்து நம்ம வாக்கெடுப்பு நடத்தினது இப்போ உங்க எல்லார் முன்னிலையிலையும் வந்து பிரித்து பார்த்து கணக்கிட்டதில் எல்லா 5 பேருமே 5 வாக்குகள் வந்து மருதராஜன் அப்படிங்கிறவருக்கு வந்து பதிவு. எல்லாரும் சேர்ந்து ஒருமனதாக மருதராஜன் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. கோதண்ட ராமசாமி கோவிலின் அரங்காவலர்களாக நியமித்து அரங்காவலர்களின் தலைவர்களை தேர்ந்தெடுக்க உதவி புரிந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் எண்டோபன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கே வந்து நம்ம சமூக மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் சிறந்த ஆலோசனை வழங்கிய வக்கீல் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த பிரஸ் காரங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆய்வாளர் வெற்றி செல்வி மேடம், ராம்குமார் சார், இன்ஸ்பெக்டர் ராம்குமார் சார் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தார். அவர் நண்பராக இருந்ததுனால நாங்கள் வந்து அவர் மறந்துட்டேன். நான் சார் காவல் ஆய்வாளர் வெற்றி செல்வி அவர்களுக்கும் அவங்களுடைய டீமுக்கும் எங்களுடைய மனமாற அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதுகாப்பு வழங்கி இதனை சிறப்பாக முடித்திருக்கிறார்கள். எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ கோதண்ட ராமசாமி கோயில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ முறையாக தேர்தல் நடந்து அரசாணை வெளியிட்டு சமூக மக்களோட பெருவாரியான ஒத்துழைப்போடு ஆதரவோடு இந்த விஷயத்தை பெரும் போராட்டத்துக்கு பிறகு நடந்திருக்குது. இதை சிறப்பாக நடத்தி கொடுத்த மேடம் உதவி ஆணையர் மேடத்துக்கும் இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளர் திரு ராம்குமார் அவர்களுக்கும் இப்பொழுது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது கோவிலின் தலைவர் திரு மருதராஜன் அவர்களின் துணைவியார் சசிகலா மருதராஜன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அப்படியே
கை சும்மா அப்படி மேலே கை வைங்க. பாருங்க போட்டோ பாருங்க. இங்க பாருங்க. சிறப்பாக எந்த இதுவும் இல்லாமல் இடையூறு இல்லாமல் நடத்தி கொடுத்ததற்கு ஆய்வாளர் அவர்களுக்கு இப்பொழுது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மருதராஜன் அவர்கள் துணைவர் சசிகலா மருதராஜன், மாயா, இந்திரா ஆகியோர் சேர்ந்து சிறப்பு செய்வார். அப்படிங்க ஐயா கொஞ்சம் ஐயம்மா பாருங்க பாருங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்த ஆர்டரை வாங்கின பெரும்பங்கு திருமூர்த்தி அண்ணனை ஓடி இருக்கக்கூடாது. சார் 2 பேரும் சேர்ந்துட்டு இங்க பாருங்க. இங்க பாருங்க. இந்த கேமரா இல்லை பேசல, இப்போ ஃபோட்டோ கேமரா கொடுத்து இது மைக் பேசல. இன்றைய நிகழ்வுக்கு அடிப்படையாக மூலகாரணமாக இருந்து நம்மளுடைய ஒத்துழைத்த பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்துறைக்காரர்களுக்கும் டிஜிட்டல் மீடியா அட்வொகேட் வழக்கறிஞர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் அனைவரின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் அனைவரின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த விசிட்டிங் கார்டு பெயர் படிச்சு தமிழ்நாடு ஜெர்னலிஸ்ட் ரைட்ஸ் அசோசியேஷன் தலைவர் குமார் பாபு அவர்களுக்கும் முன்னால் வாங்க வரமாட்டேங்குது.